இலங்கை பல நாடுகளிடமிருந்து மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்து வருவதால் நாடு முழுவதும் மின்சார வாகன பேட்டரி சார்ஜிங் நிலையங்களை அமைக்கும் திட்டம் கவனம் செலுத்தி வருவதாக சீன தூதுவர் கி ஷங்கியிடம் அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்திருக்கிறார். வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் சீன தூதுவர் கி ஷென்ஹெங் இடையிலான வெளிவிவகார அமைச்சில் இன்று திங்கட்கிழமை விசேட சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் போதே அமைச்சர் விஜித ஹேரத் இதனை தெரிவித்திருக்கிறார். இலங்கையானது சீனா உள்ளிட்ட உலகளாவிய வாகன சந்தைகளிடமிருந்து பெருமளவில் மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்ய முனைப்பு காட்டி வருகிறது. இதற்கு நன்கொடையாக நாடு முழுவதும் மின்சார வாகன பேட்டரி சார்ஜிங் நிலையங்களை அமைக்க திட்டமிட்டு வருவதாக அமைச்சர் விஜித ஹேரத் யோசனை முன்வைத்துள்ளார். அத்துடன் எதிர்காலத்தில் மின்சாரத்தால் இயங்கும் பஸ்களையும் அதிக அளவில் இறக்குமதி செய்ய இலங்கை அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் விஜித ஹேரத் மேலும் தெரிவித்திருக்கிறார். 2018 ஆண்டில் நாட்டுக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை விட அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் 2025 ஆண்டில் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்திருக்கிறது. 2018 ஆண்டு 23,33,796 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதற்கமைய இந்த வருடம் 23,33,797 சுற்றுலா பயணி இன்று காலை நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்திருக்கிறது. இந்த சாதனை நாட்டின் சுற்றுலா பயணத்தில் ஒரு வரையறுக்கப்பட்ட தருணத்தை குறிக்கின்ற அதேவேளை உலகளாவிய ஒரு முன்னணி இடமாக இலங்கையின் மீள்தன்மை மற்றும் புதிய நம்பிக்கை நிரூபிப்பதாக அமைந்திருக்கிறது. சுற்றுலாத்துறை இலங்கை பொருளாதாரத்தின் முக்கிய தூணாக அமைவதுடன் அந்நிய செலாவணி வருவாய், வேலைவாய்ப்பு மற்றும் கலாச்சார பரிமாணத்திற்கு கணிசமான பங்களிப்பையும் குறிப்பிடத்தக்கது. அனர்த்தங்களுக்கு மத்தியில் இந்த மைல்கல்லை எட்டுவது தொழில் மற்றும் அதன் பங்குதாரர்களின் வலிமை மற்றும் ஒற்றுமையை பிரதிபலிப்பதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் தெரிவித்திருக்கிறது. இலங்கையில் 2025 ஆண்டின் இதுவரை காலப்பகுதிக்குள் 2545 வீதி விபத்துகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் பிரதி போலீஸ் மாதிபர் WGJ சேனாதீர தெரிவித்திருக்கிறார். ஊடக போலீஸ் பிரிவில் இன்று திங்கட்கிழமை காலை நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே போலீஸ் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் பிரதி போலீஸ் மாதிபர் இதனை தெரிவித்திருக்கிறார். 2025 ஆண்டின் இதுவரையான காலப்பகுதிக்குள் வீதி விபத்துகளால் 2692 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். 2024 ஆண்டு ஒப்பிடுகையில் 2025 ஆண்டின் அதிகளவான வீதி விபத்துகள் இடம்பெற்றுள்ளன. அதன்படி 2024 ஆண்டை விட 2025 ஆண்டில் வீதி விபத்துகள் 272 அதிகரித்துள்ளதுடன் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 317 உயர்வடைந்துள்ளதாக போலீஸ் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் பிரதி போலீஸ் மாதிபர் தெரிவித்திருக்கிறார்.